படம் ஏன் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு படம். ஆக்சுவலாக சூப்பராக தான் இருந்துச்சு படம். நான் குறையா சொல்கிற அளவுக்கு ரொம்ப எதுவும் பார்க்கல. அமீர் கானை இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாம், அவ்வளோ. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் படம் நீங்கள் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு வந்த பிறகு படம் எப்படி இருக்குது? அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சதா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் மோசமாக தெரியல படம், அவ்வளோதான். படத்தில் பெரிய ஸ்டார் அண்ட் காஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு ரஜினியை தவிர வேறு யாரை ரொம்ப பிடிச்சிருந்து? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அமீர் கானை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவன்ட்ட கேள்வி கேளுங்க. இல்லை, அது இனிஷியல் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. போக போக கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தால் கூட நல்லா இருந்துச்சு இது படம் பார்க்க. நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையாளம் சைட்லேருந்து கன்னடா சைட்லேருந்து எல்லாமே வந்ததில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். பட் பிடிச்சிருந்துச்சி, எங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு லோகேஷன் தலைவர் இந்த காம்போ எவ்வளோ எதிர்பார்த்தீங்க? எப்படி இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? இல்லை, ஸ்க்ரீன் ஆக்சுவலாக மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. படம் உண்மையாகவே நல்லா பிடிச்சிருந்துச்சி அது.